Hi guys, welcome to EC3D தமிழ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒயின் கிளாஸ் வந்து எப்படி மாடல் பண்றதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுலயே வந்து பாலிகான் மெஷ்ல அவர இந்த 2லயும் வந்து எந்த மாரி பண்ண போறோம்ங்கிறத 2 டியூட்டோரியல்ல பண்ண போறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாலிகான் மெஷ்ல எப்படி பண்ண போறோம்ங்கிறத பார்ப்போம். இப்ப நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கோம். ஸ்பேஸ் பிரஸ் பண்ணிக்கோங்க. 4 வியூவும் வரும். இதுல வந்துட்டு ஃப்ரண்ட் வியூல போயிட்டு வியூ, இமேஜ் பிளேன், இம்போர்ட் இமேஜ் இத கிளிக் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து நெட்ல இருந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். ஓகே வந்துருச்சு. இப்ப ஃப்ரண்ட் வியூல நம்ம வந்து அந்த கிரிட் சென்டர்ல கரெக்ட்டா வந்து அலைன் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்து செட் பண்ணியாச்சு. இந்த இமேஜ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆட்ரிபியூட் எடிட்டர் போடும். இந்த ரைட் சைடு வந்துட்டு ஆட்ரிபியூட் எடிட்டர் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கண்ட்ரோல் ஏ ஷார்ட்கட் கீ பிரஸ் பண்ணியாச்சு. இதுல கலர் கெயின் இதை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்ப பாலிகன் டிஸ்பிளேல இருக்கு. இதை வயர் ஃப்ரேம் டிஸ்பிளேவை மாற்றணும். வயர் ஃப்ரேம் டிஸ்பிளேவை மாற்றுறதுக்கு ஷார்ட்கட் கீ நம்பர் 4 ப்ரெஸ் பண்ணி வயர் ஃப்ரேம் டிஸ்பிளேவை மாற்றிக்கலாம். இப்போ இதை கிளாஸ் சென்டரில் வச்சுட்டு ஸ்கேல் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் டேபிளில் ஃபுல் ஸ்கேல் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே இது வரைக்கும் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கீழே உள்ள ஃபேஸை வந்து எடுத்து விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணியே கொண்டு போகிறோம். ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் இதை செலக்ட் பண்ணிட்டு மூவ். இப்போ இதை அப்படியே ஸ்கேல் பண்ணிக்கோங்க. இதை ரிப்பீட்டடாக வந்து அதாவது ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இது ரிப்பீட்டடாக பண்ணணும் அப்படின்னா ஜி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜி ப்ரெஸ் பண்ணி திருப்பி ஜி, திருப்பி ஜி. ரிப்பீட்டடாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜி ப்ரெஸ் பண்ணி வந்து கொண்டு போய்க்கலாம். இல்லை ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணியும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அது பண்ணிக்கோங்க. ஓகே லைட்டாக கீழே இறக்கிக்கலாம். டபிள்யூ ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி கீழே இறக்கிக்கோங்க. நீங்கள் கொண்டு போகும்போதே வந்து நல்லா பெண்டடாக கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம இப்போ எக்ஸ்ட்ரூட் ஸ்கேல் இந்த 2 தான் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். மூவ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் ஸ்கேல் இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே மூவ் பண்ணியாச்சு. ரைட்டாக ஸ்கேல் பண்ணிடலாம். ஃபைனலாக மேலே வந்து ஸ்கேல் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தா தெரியும் அதோட ஷேப் வந்து கிடைச்சிருச்சு. இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு கீழே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அது ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் மோடு வந்துருங்க. வந்துட்டு திருப்பி ரைட் கிளிக் பண்ணிட்டு வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வேர்ட்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டபிள்யூ ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. திருப்பி ஆப்ஜெக்ட் மோட் ரைட் கிளிக் ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கீழே உள்ள ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி மீதி உள்ள ஃபேஸை எடுத்து விட்டுருங்க. இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணி மேலே என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கீழே கொண்டு வரோம். ஸ்கேல் பண்ணுறோம். திருப்பி ஜி ப்ரெஸ் பண்ணுறோம். கீழே கொண்டு வரோம். ஸ்கேல் பண்ணுறோம். இதே இதுதான் ரிப்பீட்டடாக அந்த ஷேப் கொண்டு வரணும்னா இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணி கொண்டு வாங்க.
ஓகே. ஜி பிரஸ் பண்ணிட்டு ஃபைனல் இது நல்லா பெரிய ஸ்கேல் பண்ணி ஓகே பக்கா. இப்போ என்ன பண்ணிடுறோம்னா இன்னொரு எக்ஸ்ட்ரூட் கொடுத்து இதை வெளியில இழுத்து இந்த அளவுக்கு நல்லா பெருசு பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்மூத்தாக இப்படி பெண்டட் ஆகுது பார்த்தீங்களா, இதே தான் அடுத்து ஒரு இது எக்ஸ்ட்ரூடு ஆர் ஸ்கேலு நல்லா பெருசு பண்ணி இந்த அளவு வரைக்கும் வருது, இந்த அளவுக்கு வரைக்கும் வருது. இப்போ என்ன பண்ணுங்கன்னா எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் அதாவது ரிப்பீட்டடாக ஜி கொடுக்குற பார்த்தீங்களா, அதே தான் கொடுத்துட்டு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு பெர்ஸ்பெக்டிவ் போங்க, இந்த இமேஜை மூவ் பண்ணிக்கலாம், இந்த இமேஜை மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளாஸ் ஷேப் வந்து சூப்பராக கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா கிளாஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி வெட் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் F11 கொடுத்துட்டு டெலிட் கொடுத்துக்கோங்க. இப்போ 3 ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா அழகான ஒயிட் கிளாஸ் கிடச்சிருச்சு. இந்த இடத்துல மட்டும் எட்ஜ் லூப் போன வீடியோலேயே வந்து எட்ஜ் லூப் போட்டு ஸ்மூத் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல இப்போ இந்த கார்னர் ஒட்டி இங்கே மேலே இருந்து இந்த கார்னர் ஒட்டி அதே மாதிரி தான் கீழேயும். ஓகே, இப்போ 3 ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த ஸ்மூத்னஸ் நல்லா கார்னர் ஷார்ப் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஒயின் கிளாஸ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ மேலே ஓகே, இந்த இடம் ஓகே. நம்மளுக்கு வந்துட்டு உள்ள லிக்யூரும் பண்ணணும். நம்ம வயர் ஃப்ரேம் டிஸ்பிளேக்கு வந்து 4 ப்ரெஸ் பண்ணிக்கலாம், இப்போ தெரியும். ஓகே, சூப்பராக வந்துடுச்சு. ஒயின் கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணி ஃபேஸ் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபேஸில் டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே வந்து திக்னஸ் வேணும். இப்போ இந்த கிளாஸ் வந்து ஃபுல்லாக பிளெயினாக இருக்குது, திக்னஸ் வேணும். அதுக்கு வந்து நம்ம பாதியாக செலக்ட் பண்ண போகிறோம். ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வியூவில் போயிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருந்து தேவையில்லை, கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் டீசெலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு பெர்ஸ்பெக்டிவ் வந்துக்கோங்க. இப்போ நம்ம ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் ஃபேஸ் இதை வந்து கொடுக்குறோம். ஃபேஸ் வந்து டூப்ளிகேட் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபார்மு சென்டர் ப்ரைவேட் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ நம்ம செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ண மெஸ்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அதே மாதிரி ஃபேஸ் கொடுத்து எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் இப்போ கொடுக்குறோம். நம்ம எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் கொடுத்து திக்னஸ் பண்ணுறோம் நம்ம. ஓகே, இந்த அளவுக்கு ஓகே, இந்த அளவுக்கு திக்னஸ் போதும். இப்போ என்ன பண்ணலான்னா கியூ செலெக்ஷன் டூலு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் மோடு போயிடுறோம். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஃபேஸ் இருக்குது தெரியுதா, இப்போ ஐசோட் செலக்ட் வந்து இந்த இருக்கு பாருங்க, இந்த இடத்துல வியூ ஷேடிங் இந்த லைட்டிங் இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் தனியாக வந்துடும். நம்மளுக்கு வந்து என்ன இப்போ தேவையில்லைன்னா இந்த வெளியில் உள்ள அவுட்டே தேவை கிடையாது, வெளியில் உள்ள அவுட்டு தேவையே கிடையாது. ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஃபேஸ் இன்னொரு ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ரவுண்ட் சர்க்கிளில் அந்த லைனில் செலக்ட் ஆகும், டெலிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இங்கேயும் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இங்கே இருக்கு பார்த்தீங்களா, ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடலாம். இப்போ வெளியில் உள்ள ஃபேஸை வந்துட்டு டபுள் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக டெலிட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஃபேஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் நார்மல்ஸ் கொடுத்துரும். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு உள்ளே உள்ளது வந்து தெரியணும். ஓகேவா, இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு எட்ஜ் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் எட்ஜ் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேல் பண்ணி அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ரைட் பண்ணிட்டு மெர்ஜ் காலம் கொடுத்து மெர்ஜ் எட்ஜ் டு சென்டர் கொடுத்துட்டோம்னா ஜாயின் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கொஞ்சம் பெண்டடாக வரணும். வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா ஐசோலேட் செலக்ட் எடுத்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இப்போ ரெடி பண்ண மெஸ்ஸையும் வெளியில் உள்ள ஒயின் கிளாஸையும் செலக்ட் பண்ணிட்டு கம்பைன் ஷிஃப்ட் ரைட் பண்ணி கம்பைன் கொடுத்துடலாம். இப்போ கம்பைன் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு வேட் செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே உள்ள
வேர்ட்ஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது தனியாக இது தனியாக வந்து இருந்தது. இதை வந்து நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம். இப்போ ஷிஃப்ட் ரைட் பண்ணிட்டு மெர்ஜ் வெர்டெக்ஸில் மெர்ஜ் வெர்டெக்ஸ். ஓகே, இப்போ மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து இன்சர்ட் எட்ஜ் லூப் கொடுத்துக்கிறோம். இது வந்து நம்மளுக்கு ஸ்மூத் பண்ணும்போது பெண்ட் ஆகக்கூடாது. நல்லா கார்னர் வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸாகவும் கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் இருக்கணும். அதுக்காட்டி தான் இது கொடுக்குறது. ஓகே, சூப்பர், கொடுத்தாச்சு. இப்போ ஸ்மூத் பண்ணலாம். 3 ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அருமையாக வந்துருச்சு. இப்போ ஒயின் கிளாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே உள்ள அந்த ஒயின் ரெடி பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான் ஒயின் கிளாஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி வெயிட் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கண்ட்ரோல் F11 கொடுத்தீங்கன்னா ஃபேஸ் செலக்ட் ஆகும். இதில் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒயின் கிளாஸ் வேணும் 4 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் வியூவில் வச்சிங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு ஒயின் வேணும். ஃப்ரண்ட் வியூ போயிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரௌன் செலெக்ஷன் சொல்லுவாங்க. ஷிஃப்ட் டாட் இதை செலக்ட் பண்ணால் ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒயின் வேணும். இப்போ என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி உள்ள செலக்ட் பண்ணியாச்சு. 5 ப்ரெஸ் பண்ணுறேன். ஷேடட் மோட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் ஃபேஸ் இதை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மு எல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த டூப்ளிகேட் பண்ண இதை மட்டும் லைட்டாக ஸ்கேல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரூட் எட்ஜ் கொடுத்து ஸ்கேல் பண்ணி மெர்ஜ் எட்ஜ் டு சென்டர் கொடுத்துக்கலாம். ஃபேஸை மட்டும் ரிவர்ஸ் நார்மல் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து ஒயின் கிளாஸ் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் 3 ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒயின் கிளாஸ் ரெடி. நான் பண்ணுற வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து தமிழ் டுட்டோரியல் சேனல் இருக்குங்கிறத வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாதான் இந்த மாதிரி மாடலிங் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு வந்து வீடியோ பண்ணுறாங்கங்கிறது வந்து தெரியும். ஓகே, இவ்வளோ நேரம் வந்து வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.